பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சென்ட் ஜூட் 74 சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால், ஞானத்தின் இயல்பும் மேன்மையும் என்று சொல்லி தலைப்பிலே நாம் இன்று செய்தியை கேட்க இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நமக்கு ஞானம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆம், இந்த உலகத்திலே காணப்படுகிற மக்கள் ஞானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லியே ஆண்டவர் விரும்புகிறார். அதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை யோபு 28வது அதிகாரத்திலே 28வது வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். ஆண்டவர் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம், தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு என்று சொன்னார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு ஞானம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே 2 விதமான ஞானம் காணப்படுகிறது. ஒன்று இந்த உலகை சார்ந்த ஞானம், உலகபூர்வமான ஞானம். 2வது கடவுள் கொடுக்கிற கடவுளுடைய ஞானம். இப்படி 2 விதமான ஞானம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும், அதை தெரிந்திருக்க வேண்டும். ஆம், இந்த உலகத்தினுடைய ஞானத்தை கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லது கடவுள் நமக்கு அருள் இருக்கிற அந்த ஞானத்தை பெற்று இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை தான் இந்த செய்தியிலே மிக தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம், இதை குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம், வாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவதாக உலக ஞானம் என்றால் என்ன என்று நாம் முதலில் அறிந்திருக்க வேண்டும். இதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு 3வது அதிகாரத்திலே 14-15 வார்த்தைகளிலே இதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம், உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது, அது மனித இயல்பை சார்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் தாங்கள் ஞானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உலகத்தோடு வாழ்கிற மனிதர்கள் உலக ஞானத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த ஞானத்திற்குள்ளாக இந்த பண்புகள் தான் காணப்படுகிறது என்று யாக்கோபு 3வது அதிகாரத்திலே 14-15 மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னெல்லாம் இருக்கிறது பாருங்கள். பொறாமை இருக்கிறது, மனக்கசப்பு, கட்சி மனப்பான்மை இருக்கிறது. ஆம், அதை பற்றி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், உண்மையை எதிர்த்து பொய் பேசுவராக இருக்கிறார்கள். ஆம், இத்தகைய காரியம் ஞானம் அல்ல, இது விண்ணிலிருந்து வரக்கூடிய காரியம் அல்ல, இது மண்ணகத்தில் உள்ள ஞானம். ஆம், இந்த மண்ணகத்தில் உள்ள ஞானத்தை, உலக ஞானத்தை நாம் பார்த்தோம். இதை போல கடவுளுடைய ஞானம் எப்படி இருக்கும், கடவுளுடைய ஞானம் எப்படிப்பட்டது? நம்முடைய முன்னோர்கள் கடவுளுடைய ஞானத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ஞானம் எப்படிப்பட்ட பண்புகளை உடையதாக இருந்தது என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாகிய பண்பு அதன் தூய்மையாகும், மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடம் மற்றது என்று சொல்லி கடவுளுடைய ஞானம் இப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய ஞானம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது, தேவை, மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த கடவுளுடைய ஞானத்தை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடவுளுடைய ஞானத்தில் தான் எல்லா விதமான தூய்மை காணப்படுகிறது, அமைதி இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, இணங்கி போகக்கூடிய தன்மை இருக்கிறது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்திருக்கிறது, நடுநிலை தவறாது இருக்கிறது, வெளிவேடம் அற்றதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த கடவுளுடைய ஞானத்தை யாக்கோபு 3:17 மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால்
இந்த கடவுளுடைய ஞானம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது பாருங்கள். சாலமோன் ஞானம் 9:6 சொல்கிறது, மண் பதையில் ஒருவர் எத்துணை நிறைவுள்ளவராய் இருந்தாலும் உம்மிடம் இருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேன் அவர் ஒன்றுமில்லாதவராய் கருதப்படுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே எவ்வளவோ காரியங்களை நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம், எவ்வளவோ பெரிய அதிகாரத்திலே நாம் இருக்கிறோம், எவ்வளவோ பெருமை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படியெல்லாம் மண் பதையிலே ஒருவர் மிக உயர்ந்தவராய் இருந்தாலும் உம்மிடம் இருந்து வரக்கூடிய ஞானம் அவருக்கு இல்லை என்றால் அவர் ஒன்றுமில்லாதவராக கருதப்படுவார் என்று சொல்லி கடவுளுடைய ஞானம் எவ்வளவு முக்கியமானது ஒரு மனிதனுக்கு என்பதை இந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த கடவுளுடைய ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன் இந்த கடவுளுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கடவுளுடைய ஞானத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு 1:5 சொல்கிறது, உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்போது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்குள் குறைவான ஞானம் கொண்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? கவலைப்பட வேண்டாம். யாராக இருந்தாலும் நாம் கடவுளிடத்திலே நாம் கேட்போம் என்று சொன்னால் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் அந்த ஞானத்தை அவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஞானத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை நாம் ஏன் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஞானத்தை நாம் பெற்றால்தான் கடவுளுடைய அன்பை நாம் உணர முடியும். அதுபோல இன்னொரு வார்த்தை சொல்கிறது, சிராக் 1:26 சொல்கிறது, ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, அப்பொழுது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் நாம் ஞானத்தை கேட்கலாம். அவரும் முகம் கோணாமல் அந்த ஞானத்தை அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து கொண்டு நாம் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்கிற பொழுது அவர் அந்த ஞானத்தை நமக்கு வாரி வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஞானத்தை பெற்றிருக்கிற மனிதன் மீதுதான் கடவுள் மிகுந்த அன்பு கொண்டவராய் இருக்கிறாராம். வேற எந்த ஒரு காரியத்திலும் அவர் அப்படிப்பட்ட அன்பு காட்டுவதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சாலமோன் ஞானம் 7:28 சொல்கிறது பாருங்கள். ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஞானம் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்படி ஞானத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய அன்பு நம் மீது மிகுதியாக காணப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி என்றால் ஞானம் நமக்கு நிச்சயமாக வேண்டும் அல்லவா? அந்த ஞானத்தை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நண்பு சகோதர சகோதரிகளே, எனவே கடவுள் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால் நாம் ஞானத்தை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகத்திலே எல்லா 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 மனிதர்கள் மீதும் இந்த ஞானம் இறங்கி வருவதற்கு அது தயாராக இருக்கிறது. ஆனால் ஒரு சில நபர்களை தவிர மற்ற எல்லா நபர்கள் மீதும் இந்த ஞானம் இறங்கி வரும். அவருடைய ஆன்மாவுக்குள்ளாக இந்த ஞானம் நுழைந்து செல்லும். ஆனால் ஒரே ஒரு இடத்திலே மாத்திரம் இந்த ஞானத்தினால் நுழைய முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். சாலமோன் ஞானம் 1:4 சொல்கிறது, வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை, பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வது இல்லை என்று சொல்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்தவர்களை எப்படி நாம் கெடுக்கலாம், அடுத்தவர்களை எப்படி நாம் தொலைக்கலாம், அடுத்தவர்கள் மீது எப்பொழுதும்
ஒரு வஞ்சனையான காரியத்தோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த ஆன்மாவுக்குள்ளாக இந்த ஞானமானது நுழைய முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதுபோல ஞானத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஞானத்தை பெற்றதோடு கூட பாவ வாழ்க்கையிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். அப்படி பாவ வாழ்க்கையிலே அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஞானம் அந்த உடலுக்குள்ளாய் அது குடிகொண்டு இருக்காது, அந்த உடலை விட்டு சென்றுவிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நாம் ஞானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு கிடைக்கிற பயன் என்ன? ஞானத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வதன் மூலமாக அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்று ஆண்டவருடைய வார்த்தை அதையும் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 3:16 சொல்லப்படுகிறது, ஞானத்திற்கு 2 கைகள் இருக்கிறது. ஞானத்திற்கு 2 கைகள் இருக்கிறது. ஆம், பாருங்கள், அதை குறித்து சொல்கிறது, அதனுடைய வழக்கை நீடித்த ஆயுளை அருள்கின்றது, அதன் இடக்கை செல்வமும் மேன்மையும் கிடைக்க செய்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானம், கடவுளுடைய ஞானம் நமக்கு கிடைக்க பெற்றால், அந்த கடவுளுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த ஞானத்தினுடைய வலது கையானது நீடித்த ஆயுளை நமக்கு தருகிறது. அதனுடைய இடது கையானது செல்வத்தையும் மேன்மையும் நமக்கு கிடைக்க செய்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஞானம் நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஆம், மனிதருக்கு பயனுள்ள காரியம் என்ன என்பதை குறித்தும் இந்த ஞானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி சாலமோன் ஞானம் 8:7 சொல்கிறது, ஒருவர் நீதியின் மேல் அன்பு கூறுகின்றாரோ, ஞானத்தின் உழைப்பு அவரிடம் நற்பண்புகளால் மிளிரும். ஏனெனில் தன்னடக்கம், விவேகம், நீதி, துணிவு ஆகியவற்றை ஞானம் கற்பிக்கின்றது. இவற்றை தவிர வாழ்வில் மனிதருக்கு பயனுள்ளவை வேறு ஒன்றும் இல்லை. மனிதருக்கு பயனுள்ள காரியம் என்று சொன்னால் இந்த 4 விதமான காரியங்கள் தான். இந்த 4 விதமான காரியங்களையும் இந்த ஞானம்தான் கொடுக்கிறது, இந்த ஞானம்தான் கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், என்னெல்லாம்? தன்னடக்கம், விவேகம், நீதி, துணிவு, இந்த 4ஐயும் இந்த ஞானம் கற்பித்து கொடுக்கிறது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நான் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாம் யோபு சொன்ன அந்த காரியத்திற்கு வருவோம். யோபு சொன்னார், யோபு 28:28 சொன்னார், அவர் மானிடருக்கு கூறினார், ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அதுவே ஞானம், தீமையை விட்டு விலகுங்கள், அதுவே அறிவு என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அறிவு இருக்க வேண்டும். அறிவில்லாத ஒரு மனிதன் ஞானத்தை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆம், உங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று ஒரு மனிதனிடம் கேட்டால் அந்த மனிதன் சொல்லுவான், உன்னை விட கூடுதலாக அல்லது உங்களை விட கூடுதலாக எனக்கு அறிவு இருக்கிறது என்று அவன் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய அறிவல்ல. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சில காரியங்களை குறித்து மிக தெளிவாக அவன் புரிந்து வைத்திருப்பான், அதை அறிந்து வைத்திருப்பான். இந்த உலகத்தினுடைய காரியங்களை அவன் அறிந்து வைத்திருப்பான். அப்படி அறிந்து வைக்கிறதுனால் அவன் அறிவாளி என்று நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் அறிவாளி அல்ல, அது அறிவு அல்ல என்று சொல்கிறது. பாருங்கள் எவ்வளவு தெளிவாக, தீமையை விட்டு விலகுங்கள், அதுதான் அறிவு என்று சொல்லி யோபு 28:28 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், ஆம், தீமையை விட்டு விலகுவதான் அறிவு. அப்படி ஒரு மனிதன் தீமையை விட்டு விலகி அவன் வாழ்வான் என்று சொன்னால் அவன்தான் அறிவாளி. அப்படிப்பட்ட அறிவு உள்ளவன் தான் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது ஞானம் என்றால் என்ன? ஆண்டவருக்கு அஞ்சுவதே ஞானம். ஆண்டவருக்கு அஞ்சுவதே ஞானம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆம், இப்படி ஞானத்தை பெற்று வாழ்ந்த 2 நபர்களை நாம் மிகச்சிறந்த உதாரணங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதிலே ஒரு நபர் யாக்கோபு, அவருடைய மகனாகிய யோசேப்பு. இன்னொரு நபர் தாவீதினுடைய மகனாகிய சாலமோன். இந்த 2 நபர்களுமே ஞானத்தை பெற்றிருந்தார்கள். அதிலே முதலாவதாக யாக்கோபினுடைய மகன் யோசேப்பை நாம் எடுத்துக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் சிறு வயது முதலே கடவுள் மீது பயம் உள்ளவராக, இறை அச்சம் உள்ளவராக அவர் வாழ்ந்து வந்தார். அதனால் அவருக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டது.
அவர் விற்கப்பட்டார் எகிப்து நாட்டிற்கு. எகிப்து நாட்டிலே அவர் போர்த்திபாஸ் என்ற ஒரு மனிதனிடம் அவர் விற்கப்பட்டார். அப்பொழுது அங்கு அவர் அடிமையாக இருந்தார். இந்த யாக்கோபனுடைய மகன் யோசேப்பு அங்கு அடிமையாக இருந்தார். ஆனால் அவரோடு கூட ஞானம் இருந்தது. அப்படி என்றால் அந்த ஞானம் சிறு வயது முதலே அவருக்குள்ளா இருந்து அது அவரை வழி நடத்தியது. தீமையை விட்டு அது அவரை வழி நடத்தியது, விலகி செல்ல அது வழி நடத்தியது. பாருங்கள், அப்படிப்பட்ட ஞானத்தை அந்த யோசேப்பு பெற்றிருந்தார். பாருங்கள், அதை குறித்து, இந்த மனிதனை குறித்து ஒரு ஆண்டோடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறது. அந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது பகல் இருந்து கொண்டிருக்கிறது, இரவு வருகிறது. இந்த பகல் முடியும் பொழுது இரவு அதை மேற்கொள்ளுகிறது. அப்படி என்றால் பகல் நன்மை என்றால் இரவு தீமை, அந்த தீமையான ஒரு காரியம் அந்த பகலை அது மேற்கொள்கிறது. அந்த பகலானது இரவுக்கு இடத்தை கொடுக்கிறது. ஆனால் ஞானத்தை பெற்றிருக்கிற ஒரு மனிதனை எந்த தீமையும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல ஞானத்தை பெற்றிருந்த அந்த யோசேப்பு ஒரு சிக்கலிலே அவர் மாட்டிக்கொண்டார். அவர் ஒரு பெண்ணானவள் அவரை தீமைக்கு அவரை பற்றி பிடித்த பொழுது அவர் அந்த தீமையை உதறி தள்ளிவிட்டு அவர் ஓடினார். காரணம் என்ன? அவருக்குள்ளாய் ஞானம் இருந்தது, கடவுள் பயம் இருந்தது. எனவே அவர் அதை உதறி தள்ளிவிட்டு ஓடினார். எனவே அவருக்கு இருந்த அந்த ஞானத்தை இந்த தீமையானது மேற்கொள்ள முடியாமல் போனது என்று சொல்லி சாலமோன் ஞானம் 7:30 நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே அவர் அந்த ஞானத்தை பெற்றிருந்ததன் மூலமாக அவர் அந்த நாட்டினுடைய பெரிய ஆளுநரான பதவிக்கு அவரால் வர முடிந்தது. இந்த ஞானம் அவரை உயர்ந்த இடத்திற்கு அவரை கொண்டு சென்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஞானத்தை இந்த யோசேப்பு பெற்றிருந்தார். இது போலவே தாவீதுடைய மகன் சாலமோனும் தன்னுடைய சிறு வயதிலே எண்ணற்ற மக்கள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர் அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார். திருப்பொழிவு செய்யப்படுகிற பொழுது அவர் ஆண்டவரிடம் கேட்கிறார். சிறு வயதிலே ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு இந்த மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று தெரியாது. எனவே இந்த மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான ஞானத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடம் கேட்கிறார். இந்த ஜெபமானது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழ்நாட்களை நீடித்து நீ கேட்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய எதிரி உன்னை மேற்கொள்ள கூடாது என்று நீ கேட்டிருக்கலாம், அல்லது நீ செல்வத்தையோ மேன்மையோ நீ கேட்டிருக்கலாம். ஆனால் நீ இந்த மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும், அதற்குரிய ஞானத்தை தா என்று என்னிடம் நீ கேட்டதினாலே இந்த ஜெபம் எனக்கு பிடித்திருந்தது. இதனால் நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இதற்கு முன்போ இதற்கு பின்போ வரக்கூடிய எந்த மனிதனும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை மாத்திரமல்ல, செல்வத்தையும் மேன்மையும் அவருக்கு கொடுத்தார். சிறு வயதிலேயே அவர் அதை பெற்றுக்கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை நான் பார்க்கிற பொழுது அவரை போல ஞானத்தை இந்த உலகத்திலே எந்த ஒரு நபரும் பெற்றதில்லை. அவரை பார்க்க அநேக நாடுகளில் இருந்து மனிதர்கள் வந்து அவருடைய ஞானத்தை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சாலமோன் செய்த தவறு என்ன? அவர் இந்த ஞானத்தை பெற்றிருந்தும் அவர் விழுந்து போனார், அவர் தவறி போனார். எப்படி அவர் தவறினார் என்று சொல்லி சாலமோன் ஞானம் 1:4 சொல்லுகிறது. வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை, பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிறு வயதிலே வஞ்சனை இல்லாதவராகத்தான் அவர் இருந்தார். எனவே அவருக்குள்ளாய் ஞானம் நுழைந்தது. ஆனால் அவருடைய சரீரமானது பாவத்திற்கு இப்போ அடிமையாகி போய்விட்டது. அடிமையாகி போய்விட்டதன் காரணமாக ஞானம் அவரை விட்டு நீங்கி போனது. காரணம் என்ன? 1 அரசர்கள் 11:3 இதற்கு நமக்கு விடை கொடுக்கிறது. பாருங்கள், சாலமோனுக்கு 700 அரச குல பெண்கள் மனைவியராகவும் 300 பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள். அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பெரிய ஞானத்தை அவர் பெற்றிருந்தும் அவர்
பிறவினத்து பெண்களை அவர் மணந்து கொண்டதினால், கடவுளுடைய வார்த்தையை மீறி உள்ள காரியங்களை அவர் செய்ததன் நிமித்தமாக அவருக்கு வந்த மனைவிகள் அவரை தவறான வழியிலே அவருடைய இதயத்தை நடத்தினார்கள். அவருடைய குலதெய்வங்களை செய்ய சொன்னார்கள். அந்த குலதெய்வங்களுக்கு கோயில் கட்ட சொன்னார்கள். அந்த குலதெய்வத்தை அவர் வணங்க சொன்னார்கள், ஆராதிக்க சொன்னார்கள். இப்படி அவருடைய இதயத்தை அவர்கள் தீமையை நோக்கி திருப்பி விட்டார்கள். எனவேதான் ஞானம் அவருக்கு இருந்தும் அதனால் பயனில்லாமல் போனது. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய சரீரத்திலே பாவம் குடிகொண்டது. எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை, பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஞானம் அவரை விட்டு கடந்து சென்றதன் நிமித்தமாக அவர் பாவத்திற்கு அடிமையாகி போனார். பாவத்தில் அவர் அடிமையாகி போனதினால் தீமையானது அவரை மேற்கொண்டு போட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி ஞானத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் தெளிவாய் அறிந்திருப்பீர்கள். நாம் யோசேப்பை போல வாழ வேண்டுமா இல்லது சாலமோனை போல வாழ வேண்டுமா என்று சொல்லி ஞானம் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் இப்பொழுது இவ்வளவு நேரமும் இந்த செய்தியிலே நாம் இதை அறிந்து கொண்டோம். உண்மையிலேயே நம்முடைய முன்னோர்கள் எந்த ஞானத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கிற பொழுது அதை குறித்து புனித பவுல் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே 24வது வார்த்தையிலே சொல்லுகிறார், கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல 1 கொரிந்தியர் 1:30 சொல்கிறது, கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து வரும் ஞானம், அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய முன்னோர்கள் பெற்ற ஞானம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஞானம், அவரைத்தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள். இப்பொழுதும் நாம் ஞானத்தை கேட்கிற பொழுது நமக்கு கிடைப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஞானம்தான். இவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இவரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். இவரோடு நாம் இணைந்து வாழும் பொழுதுதான், அந்த ஞானத்தை பெற்று அவரோடு நாம் இணைந்து வாழ்கிற பொழுதுதான் நாம் நிலை வாழ்வையும் உரிமையாக்கி கொள்ள முடியும். எனவே உண்மையிலேயே ஞானம் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது, ஞானம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்வோம், நாம் ஞானிகளாக நாம் மாறுவோம், நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்வோம். இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களுக்கும் இந்த செய்தி மிகுந்த பிரயோஜனமா இருக்கட்டும். ஆண்டவர் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.